காலத்துல சார் இளைஞர்களுக்கு தெரிஞ்சு தங்கம், பங்குச்சந்தை இது ரெண்டை தவிர்த்து வேற எதுலையுமே முதலீடு செய்வதற்கான ஒரு ஆர்வமும் இல்லை, முதலீடு செய்ய வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. ஒன்றும் தங்கம் வாங்கி வைக்கணும், இல்லை ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. இதை தாண்டிய முதலீடுகள்லாம் இருக்கா, பாதுகாப்பான முதலீடு? அதாவது தங்கம் அண்டு ஷேர் மார்க்கெட் ரெண்டு தான். பட் ரெண்டுத்துலேயுமே தங்கத்தில் ரிஸ்க் கம்மி, ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் ஒவ்வொரு விதமான ரிஸ்க் இருக்குது. கேபிட்டல் ரிஸ்க்கே இருக்குது, அந்த கேபிட்டலே காணாம போயிடலாம். அல்லது நமக்கு மன உளைச்சல் வரலாம் ஷேர் மார்க்கெட்டில் வர நஷ்டத்தினால. ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறோம், பணம் எடுக்கிறோங்கிறத தாண்டி அதில் எவ்வளோ பிபி ஏறுது, எவ்வளோ சுகர் வரும், ஹெல்த் பாதிக்குங்கிறதையும் பார்க்கணும். அப்போ நீண்ட காலத்தன்மைக்கு தான் ஷேர் மார்க்கெட் சரியான ப்ராடக்டை பார்த்து அதை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு லாங் டேர்முக்கு வெயிட் பண்ணணும். அன்னன்னைக்கு லாபம் பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய ப்ரெஷர் கொடுக்கும். ஆனால் கோல்டும் அதே மாதிரி தான். ஒரு பெர்மனண்ட் வாங்கி வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிட்டோம்னா ஒரு ரீசனபிளான ரிட்டர்ன் கொடுக்கும். அதனால் கோல்டை நம்ம எந்த விதமான மானிட்டர் பண்ணாமல், மார்க்கெட்டை வாட்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் நம்ம கோல்டை வாங்கி வச்சுக்கலாம். இட்ஸ் ரொம்ப சேஃபான ஒன்று தான். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, சில்வர். இன்னைக்கு சில்வர் நம்ம பெருசாக இது வரைக்கும் பார்க்கல, இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி சில்வர் 40 ரூபா விற்றுச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 110 ரூபா தான் சில்வர் விற்றுச்சு. இன்றைக்கி ஒரு 205 ரூபா ஒரு கிராம் விற்கிது. அப்போ 1 லட்ச ரூபாய்க்கு போன வருஷம் வாங்கின சில்வர் இன்றைக்கி 2 லட்ச ரூபா. ஒரு வருஷத்தில் ஒரு முதலீடு டபுள் ஆகுதுன்னா அது எவ்வளோ பெரிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 100%. அப்போ 100% ரிட்டர்ன் எதில் கிடைக்கும்? சில்வரில் மட்டும் கிடைச்சிருக்கு. ஆனால் சில்வரும் நிதானமாக வாங்கணும். இப்போ 2 லட்ச ரூபா எல்லாம் நமக்கு ஒரு பழக்கம் உண்டு. நல்ல விளையாடும் போது போய் அதை வாங்குவோம். இப்போ ஒரு ஆப்பிள் 10 ரூபா ஆப்பிள் 100 ரூபா விற்கிதுன்னா 100 ரூபா விற்கிதுன்னு சந்தோஷமாக வாங்குறது இல்லை. அது என்னைக்கு சீப்பாக மார்க்கெட்டில் சீசன் வருதோ அன்றைக்கி தான் வாங்குகிறோம். ஆனால் ஷேர் மட்டும் அல்லது இந்த சில்வரை பீக்கில் இருக்கும்போது போய் வாங்குகிறோம். நீங்கள் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டீங்க, இன்றைக்கி வேறு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி. வாய்ப்பெல்லாம் இருக்குது. நாம் முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டால் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ஒரு தன்மை இருக்குது. நம்ம +2 படிக்கிற பையன் இந்த வருஷம் 6 மாதத்தில் எக்ஸாம் எழுதி +2 படிக்க போகணுன்னா அந்த பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் 4 மாதத்துக்கு முன்னாடியே அதை எடுத்து ஃபிக்ஸடுக்கு மாற்றிடணும். அப்போ ஃபிக்ஸட் ஒன்றும் மோசமான இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. பட் ரிஸ்க் உள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை எக்ஸாம் நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதை வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முன்னாடியே விற்று நல்ல ரேட்டில் மார்க்கெட் நல்லா இருக்கும்போது விற்றுட்டு அதை எஃப்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேமிப்பில் ஒன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. பிஎஃப் இருக்குது, 8% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஃபினான்ஸ் ஒரு ஹேபிச்சுவல் டிசிப்ளினோட ஒரு வெல்த் கிரியேஷன். இட்ஸ் அ லாங் ஜேர்னி. நம்ம பதட்டத்துக்கு இன்றைக்கி இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இதில் பண்ணால் லாபம் கிடைக்குமா, இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு பேட்டர்ன்.